ஒரு 2.5 வருஷமா நீங்க வந்து பாருங்களேன், கன்னி ராசியை பொறுத்த வரைக்குமே 10ல வந்து இப்ப குரு பகவான் இருக்காரு. ஓகே. அடுத்து 11ஆம் இடத்துக்கு வந்து 6ஆம் வீட்டை பார்க்குறாரு இல்லையா? ஸோ இப்ப அந்த 6ஆம் வீட்டை பார்க்கறதுல இருந்தே அது வந்து ஆரம்பிச்சிரும். இருக்கிற வேலையை காப்பாத்திக்கோங்க. தேவையில்லாம நீங்க பண்றதோ, இல்ல இடம் மாற்றமோ ஏதாவது ஒண்ணு பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, அடுத்த ஒரு 2.5 வருஷம் அதுக்கான சாத்தியக்கூறுகளே இல்ல. இருக்கிற வேலையை மட்டும் நீங்க காப்பாத்திக்கிட்டு, உங்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து நீங்க மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் இந்த ஒரு கண்டக சனியில இருந்து உங்களால வந்து தப்பிக்க முடியும். குறிப்பா சொல்லணும்னா ஹஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த பாதிப்பும் இந்த தாக்கமும் அதிகமாவே இருக்கும். இறை வழிபாடு மட்டும்தான் உங்களுக்கு இதுல இருந்து ஒரு பாசிட்டிவான விஷயத்தை அதுல இருந்து வெளியே வரக்கூடிய அந்த ஒரு வழியை காட்ட முடியும். ஸோ சனி பகவானை வழிபடுங்க. சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு இதெல்லாம் போடும்போது அந்த ஒரு தாக்கத்துலேருந்து நிச்சயமாக நீங்கள் வந்து வெளியே வந்துடலாம். கவலையப்பட வேணாம். என்ன கண்டக சனியாக இருந்தாலும் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் நன்மையே நடக்கும். அதுவும் குரு பகவானோட பேச்சுக்கு அப்புறம்